சன்பல்லாத்து சமாரியாவின் அதிபதி, அப்படியே தொபியா அந்த அம்மோன் என்கின்ற பகுதியின் அதிபதி, அதோடு கூட கேஷேம் அரபு நாடுகளின் அதிபதி, இப்படியாக எதிரிகள் சூழ்ந்து அங்கே வந்து நெகேமியாவினுடைய வேலையிலே அவர்கள் தடைகளை கொண்டு வருகின்றார்கள். இதை நாம் லூக்கா 21:20 நம்ம பார்க்கின்றோம். கிறிஸ்து சொல்லுகிறார் கடைசி நாட்களை குறித்து, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இன்றைக்கும் எருசலேம் இப்படிப்பட்ட எதிரி நாடுகளால் சூழப்பட்டு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிகின்றோம். எனவே இந்த கடைசி நாட்களினுடைய நிழலாட்டமான காரியத்தை நாம் நெகேமியாவிலேயே பார்க்கின்றோம். அதோடு கூட சன்பல்லாத்தும் தொபியாவும் ஒரு வேலைக்காரன் மூலமாக முத்திரை போடாத ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள். அதிகாரிகள் எப்பொழுதும் முத்திரை போட்டு தான் கடிதத்தை அனுப்புவார்கள். ஆனால் இந்த கடிதத்திலே நெகேமியாவை குறித்து, நீரும் யூதரும் கலகம் பண்ண போகிறீர்கள், நீர் அலங்கத்தை கட்டி அந்த எருசலேமுக்கு நீர் ராஜாவாக போகிறீர் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு துர்ச்செய்தியை அந்த கடித மூலமாக அனுப்புகிறார்கள். எனவே அது முத்திரை போடப்படாததுனால யார் வேண்டுமானாலும் அதில் இருக்கிறத வாசிக்கலாம். இப்படியாக துர்ச்செய்தியை வதந்தியாக தேவ பிள்ளைகளுக்கு எதிராக அநேகர் எழுதுகிறதை இன்றைக்கும் நம்ம பார்க்கின்றோம். அதோடு கூட நெகேமியாவை குறித்து நெகேமியா 6:7 நீர் இப்படியாக உமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறீர் என்றும் அங்கே அவர்கள் அதிலே எழுதி அனுப்புகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்த எச்சரிக்கையையும் கடைசி நாட்களின் அடையாளங்களாக கிறிஸ்து மத்தேயு 24:11 சொல்கின்றார், அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். எனவே இங்கே நெகேமியாவை அப்படியாக அநேக தீர்க்கதரிசிகளை வைத்து அவர் கட்டி கொண்டிருக்கிறார் என்று ஒரு வஞ்சனையான துர்ச்செய்தியை அந்த எதிரிகள் பரப்பி கொண்டிருக்கிறதை இங்கே நாம் பார்க்கின்றோம்.